வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவான நேற்று மதுக்கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வாக்களிக்க வசதியாக அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்று வணிக நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் விடுமுறை அளித்திருந்தன. இதன் காரணமாக நகரப்பகுதியில் பெரும்பாலான கடைகள், வணிக நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. மேலும் மதுக்கடைகள் மூடப்பட்டதுடன் திரையரங்குகளில் 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் நகரப்பகுதி முழுவதும் ஆள் நடமாட்டமின்றி முழு அடைப்பு போன்று வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் நேற்று அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் மொத்தம் 78.57% வாக்குகள் பதிவாகின. புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. தேர்தலில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 27 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் அமைக்கப்பட்டிருந்த 967 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்த நிலையில் மொத்தமாக 78.57% வாக்குகள் பதிவானது. இது கடந்த 2019 தேர்தலை விட 2.68% வாக்குகள் குறைவாகும். இதனைத் தொடர்ந்து வேட்பாளரின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாகனங்கள் மூலம் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்போடு லாஸ்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்குள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேற்று பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோயில். இந்த கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்ற முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர். இத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யக்கூடாது என உழவர்கரை நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வருகின்ற மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளினை விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினங்களில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிசங்கள் விற்பனையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும். மேலும் அங்கு வைத்திருக்கும் இறைச்சி மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்தும் கருவிகள், பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் விற்பனையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 2ஆம் கால யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிகூண்டு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி மங்கள வாத்தியங்களுடன் கணபதி ஹோமத்துடன் முதல் காலையாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் காலையாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண்திறத்தல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை ரயில் நிலையத்தில் ஆட்டோவில் ஏற மறுத்த பள்ளி மாணவனை ஆட்டோ டிரைவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கதிரேசன். இவரது மகன் ரத்னவேல் பாண்டியன் கேந்திர வித்யாலயா பள்ளியில் +2 படித்து வருகிறார். ரத்னவேல் பாண்டியன் தனது நண்பர்களுடன் திருவனந்தபுரம் சென்றுவிட்டு ரயில் மூலம் புதுச்சேரி திரும்பினார். இதனை அடுத்து மகனை அழைத்துச் செல்வதற்காக கதிரேசன் ரயில் நிலையத்திற்கு சென்றார். அப்போது ரயில் நிலையம் முன்பு நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர்கள் ரத்னவேல் பாண்டியனை ஆட்டோவில் ஏறும்படி கோரியுள்ளனர். அப்போது அவர்கள் எங்களிடம் மோட்டார் சைக்கிள் உள்ளது என்று கூறியுள்ளார். உடனே ஆட்டோ டிரைவர்கள் இங்கு நிற்கக்கூடாது என்று கூறியுள்ளனர்.
இது தொடர்பாக அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவர்கள் சிலர் சேர்ந்து ரத்தினவேல் பாண்டியனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் கலியமூர்த்தி, தேவா உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திய நிலையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் சரிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் 81.25% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை சார்பில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் வாக்காளர்களை கவரும் வகையில் பசுமை வாக்குச்சாவடி, மகளிர் வாக்குச்சாவடி, மாற்றுத்திறனாளி வாக்குச்சாவடி, இளையோர் வாக்குச்சாவடி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2019 நடந்த மக்களவைத் தேர்தலை விட இம்முறை 2.68% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. இது தேர்தல் துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏப்ரல் 21 முதல் 24 வரை தேசிய அளவிலான மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டுச் செல்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 22,46,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த கதிர்வேல் என்பவர் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என டெலிகிராம் செயலில் வந்த தகவலை நம்பி ரூபாய் 17 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் ரேவதி என்ற பெண் ரூபாய் 2,16,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் குறுந்தகவல் மூலம் வந்த லிங்கை கிளிக் செய்ததால் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 98,000 பறிபோனது. இதேபோல ஆன்லைன் மூலம் லோன் தருவதை நம்பி பிரதீப் குமார் என்பவர் ரூபாய் 1,33,000 இழந்துள்ளார். புதுச்சேரியில் மேற்கூறிய நபர்கள் உட்பட 5 பேர் ரூபாய் 22,46,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.